அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களிலே இன்னும் எத்தனையோ குடும்பங்களிலே அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை. சில பேர் அக்கா தங்கச்சியில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க 2 வருஷமாக. தம்பி அண்ணன்கிட்ட சண்டை போடுவார், 3 வருஷம் பேச மாட்டாங்க. பேசாமல் இருந்துட்டு கோயில் குளம் முக்காடை போட்டுக்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 பண்ணுவாங்க. கர்த்தர் நம்ம அல்லேலூயா ஏற்றுக்கொள்ள மாட்டார், உங்கள் துதிபலி ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள், சமாதானமாக இருங்கள், சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாக இருங்கள் தான் சொல்லியிருக்கிறார். இதை நம்ம சரி பண்ணிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக தருவார். இதை நம்மளுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே 52 ஓட்டையை வச்சுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீ சரி பண்ணு, உன்னை நீ சரி பண்ணு, உன் உடம்பை சரி பண்ணு, உன் உள்ளத்தை சரி பண்ணு, உள்ளத்தை உன் ஆவி உன் ஆத்மா சரீரம் எப்படி இருக்கிறத அதை பார்த்து நீ என்ன செய்ய என்கிட்ட கேளு அப்படிங்கிறார். என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையில் அஸ்திவாரம் போட்டவனாக இருக்கிறான். என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணல் அஸ்திவாரம் போட்டவனாக இருக்கிறான். நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அந்த வீடு அழிந்தது. ஆனால் கண்மலையில் அஸ்திவாரம் போட்டவன் வீடு என்ன செய்யலை, அழியலை. இப்போ கவனிங்க, ஒரு வீடை ஒப்பிட்டு பேசுகிறார் ஏசப்பா. ஒரு வீடை ஒப்பிட்டு பேசுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆவியில் இருக்கிற அந்த அஸ்திவாரங்கள் பலமாக இருக்கிறதா? உங்கள் அஸ்திவாரம் யார் மேலே போட்டிருக்கிறீங்க? அஸ்திவாரம் உலகத்து மேலே போட்டிருக்கீங்களா, இயேசு மேலே போட்டிருக்கீங்களா? ஆனால் அஸ்திவாரம் பலம் இல்லாமல் பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். ஆனால் திடீரென்று ஒரு சூறாவளி காற்று, ஒரு புயல் காற்று அந்த வீட்டை மோதும் போது அது அழிஞ்சிடும். அதே போல் தான் இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்துக்கொள்ளுங்க. வாசிங்க லூக்கா. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பாருங்க, ஏசப்பா எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒரு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் சொல்றார். வாசிங்க. பெருவெல்லம் நீரோட்டம் வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிட்டு கண்மலையில் அஸ்திவாரம் போட்ட வீடு. அடுத்து வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்யாதவன் அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் அழிந்தது. இப்போ கவனிங்க, ஒரு வீடு கட்டுறாள், அஸ்திவாரத்தை கண்மலையில் போடணும். ஆனால் அஸ்திவாரத்தை மணலில் போட்டிங்கன்னா அது அப்படியே சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கட்டின உடனே அங்கங்கே கீரல் விழுங்க, வீடு அப்படியே இறங்கும். ஏன் இறங்குது தெரியுமா? அடியில் அஸ்திவாரம் சரியில்லை, மண். ஆனால் கீழே ஒரு கல் மேலே ஒரு அஸ்திவாரத்தை போட்டிங்கன்னா அந்த வீடு அப்படியே நிற்கும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏசப்பா சொல்கிறாரு, அந்த வீட்டின் மேலே நீரோட்டம் அலை மோதி அந்த வீட்டில் அடித்தாலும் அந்த வீடு சாயாது, அப்படியே நிற்கும். அப்புறம் சொல்கிறாரு, மணல் அஸ்திவாரம் போட்ட வீடு பார்க்க அழகாக, வெளித்தோட்டம் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் எந்த நேரம் சுனாமி வரும், எந்த நேரம் புயல் காற்று வரும், எந்த நேரம் மழை வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மலையில் அந்த வீடு மேலே தண்ணி மோதின உடனே வீடு முழுவதும் அழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் 2 பேர்த்த சொல்கிறார். ஒரு ஆள் ஏசப்பாடு வார்த்தையை கேட்குறாங்க, கேட்டுட்டு அஸ்திவாரத்தை ஃபுல்லாக கண்மலையாகிய இயேசு மேலே போட்டுறாங்க. இன்னொரு ஆள் இயேசுவின் வார்த்தையை கேட்டுட்டு பட்டு படம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு எனக்கு கம்முன்னு இருக்கிறார். ஆனால் எந்த நேரத்தில் புயல் காற்று வரும், எந்த நேரத்தில் சூறாவளி காற்று வரும்னே தெரியாது. ஆனால் திடீரென்று இரவு நேரங்களில் சூறாவளி காற்று அந்த வீட்டை அழிச்சிடும். அதுபோல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை. வார்த்தையை கேட்பது மாத்திரமில்லாமல் அதன்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லது எது, கெட்டது எது, அன்பு எது, இரக்கம் எது, சமாதானம் எது, வாழ்வு எது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, எல்லாவற்றையும் வேதம் கற்றுக் கொடுக்கறது. ஆனால் இதை கேட்டுட்டு எனக்கு கம்முன்னு இங்கே இருந்தீங்கன்னா புயல் காற்று திடீர்னு அடிக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு சண்டை வரும். அந்த நேரத்தில் நம்ம கீழே விழுந்துருவோம், எந்திரிக்க முடியாது. அதனால தான் இந்த அதிகாரத்தை ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கி நம்முடைய அஸ்திவாரம் கண்மலையில் போட்டிருக்கணும். கண்மலையில் ஒரு உலகம் இருந்தால் கண்டிப்பான முறையில் புயல் காற்று வரத்தான் செய்யும், கடல் கொந்தளிக்கத்தான் செய்யும், கடல் சுனாமி வரத்தான் செய்யும், அலை வரத்தான் செய்யும், அலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வரத்தான் செய்யும். ஆனால் அது வந்தாலும்
உங்கள் வீட்டில் மோதக்கூடாது. உங்கள் வீட்டில் வந்து மோதினாலும் உங்களுக்கு ஒரு சேதம் வராது. உங்கள் வீட்டில் மோதும், ஆனால் ஒரு சேதம் வராது. பிரச்சனை உங்கள் வீட்டில் மோதும், சண்டை உங்கள் வீட்டில் மோதும், பிரிவினை உங்கள் வீட்டில் மோதும், ஆனால் உங்களுக்கு ஒரு சேதமும் வராது அப்படி என்று இயேசுவனை சொல்ல. யாருக்கு சேதம் இல்லை? அஸ்திவாரத்தை மணலில் போட்டவனுக்கு. அஸ்திவாரத்தை மணலில் போட்டவனுக்கு. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி வந்து அஸ்திவாரத்தை யார் மேலே போனால்? கண்மலையாகிய இயேசு. அந்த கண்மலையாகிய இயேசு மேலே நீங்கள் அஸ்திவாரத்தை போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை தாக்காது. பிரச்சனை பக்கத்தில் வரும், ஆனால் அதை பார்த்துட்டு ஓடிடும் உங்களை. அதான் நீங்கள் அஸ்திவாரம் எப்படி போட்டிருக்கிறீங்க? கண்மலையில் போட்டிருக்கீங்களா, மணலில் போட்டிருக்கீங்களா? மணலில் போட்ட விட பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் எந்த நேரம் காற்றடிக்கும் தெரியாது, சாஞ்சிரும். ஆனால் அஸ்திவாரம் கண்மலையில் போட்டிருந்தீங்கன்னா அப்படியே நிற்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் யார் மேலே போட்டிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீங்க. உங்கள் அஸ்திவாரத்தை கண்மலையில் போட்டிருக்கிறீங்க. இங்கிட்டு சண்டை, அவன் கூட சண்டை, இவன் கூட சண்டை, அவன் கூட போராட்டம், இவன் கூட போராட்டம், இவன் கூட கோர்ட்டு கேஸு, அவங்கள்ட வழக்காடுதல், எல்லா பக்கம் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் போய் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஜோத்திரம் 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 அப்படின்னா அப்போ ஆத்திரமாயிடுவார். நீ 1000 ஜோத்திரம் போடுற உன் ஜோத்திரப்படிக்கு பதில் கிடைக்காது. உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் ஒரு மனமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அன்பாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், சமாளமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். எத்தனையோ ரசிக்கப்பட்டவர்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க எங்கள் அக்காட்ட பேசி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறது நான் காதாராக கேட்டிருக்கிறேன். என் தம்பியோட பேசி 3 வருஷம் ஆச்சுல, நான் பேசவே மாட்டேன்ல, நான் கவரிமான் பரம்பரையில் சாகர்தான் போகிறப்போ உன் கவரிமான் பரம்பரை வச்சு கவரிமான் பரம்பரை என்ன கவரிமான் பரம்பரை? நீ என்னத்தை சாதிச்சிட்ட கவரிமான் பரம்பரை? நீ 4 பேர்த்தோட சண்டை போட்டு என்ன சாதிச்சிட்ட? பகை தான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற. செத்தா பரலவும் போக மாட்டேன். நீ செத்தா பரலவும் போகணும்னா கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள். இது இயேசுடைய வார்த்தை. கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள். எத்தனை சொந்தங்கள், எத்தனை உறவுகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை போராட்டங்கள், அதோடு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ஏசப்பாட்டை கேட்பதுக்கு முன்னால் உங்கள் தேவைகளை ஏசப்பாட்டை கேட்குறீங்க, நல்லது. ஆனால் கேட்குறதுக்கு முன்னால் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்கள் சிந்தை, உங்கள் எண்ணம், உங்கள் நினைவு எப்படி இருக்கிறது? பகை உள்ளே வச்சுருக்கிறீங்களா? எதுவுமே கேட்காதீங்க. கசப்பு உள்ளே வச்சுருக்கீங்களா? எதுவுமே கேட்காதீங்க. சண்டை இது வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் ஒப்புராகி சமானமாயிட்டு வந்து கேளுங்க அப்பாட்ட. அப்போ தான் அப்பா பதில் கொடுப்பாரு, இல்லாட்டி கொடுக்க மாட்டார். கூடிய மட்டும் எல்லார் இடத்துல சமாதானம் இருங்கள் அப்படிங்கிறார். அதனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்முடைய ஊழியம் வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எத்தனை பேர் வந்துட்டு முறுமுறுத்துட்டு போகிறாங்க, நாங்களாம் இப்படிலாம் இருக்கோம், ஒன்றுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, உனக்கு எங்கேருந்து வருது அப்படிலாம் என் காதார கேட்டிருக்காங்க. இப்போ 2 பேரும் நாளை ஒரு பாஸ்ட் மீட்டிங் நினச்சின்னா 2 பாஸ்ட் சுற்றி பார்ப்பாங்க, பார்த்துட்டு இந்த ரூமுக்குள்ளே வருவாங்க, பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்து அப்படின்னுவார், இவ்வளோ நல்ல மனசு பாரு அப்படின்வாங்க. அப்படி அதில் சொல்கிற நான் பார்த்துருக்கேன் பக்கத்தில் இருந்து. பரவாயில்லங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு காரியத்தை சொல்லுங்க, யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. யார் மேலேயும் உங்கள் ஏற்று வீட்டுக்காரங்க ஒரு தோடு வாங்கிட்டாங்களா, கொலுசு வாங்கிட்டாங்களா, இடம் வாங்கிட்டாங்களா, நல்லா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் அடுத்தவர்கள் முன்னேறும்போது முன்னேற்றத்தை குறித்து நீங்கள் பொறாமைப்பட்டால் எலும்புரிக்கு நோய் வரும். என்ன நோய் வரும்? நீதிமொழியில் நோயை நீங்களாக வர வச்சுக்கிறீங்க. நோய் ஏசப்பா கொடுக்க கிடையாது. நோய் ஏசப்பா கொடுக்க கிடையாது. நோயை நீங்களே தான் வர வைக்கிறீங்க. எலும்பு தேஞ்சு போகும் தெரியுமா? நிறைய பேத்துக்கு எலும்பு தேயுது, எலும்புரிக்கு நோய். நீதிமொழியில் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 14, 30 அப்பப்போ எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. அப்பப்போ எடுத்து வச்சு இந்த அதிகாரத்தை பார்த்துக்குங்க. அடுத்த முன்னேறிட்டானா நீ பொறாமப்படாத, உன் வாழ்க்கை கீழே விழுந்துடும். உன் வாழ்க்கை கீழே விழுந்தும் இல்லாமல் நீ உன் எலும்பு தேஞ்சு போயிடும். வியாதி எப்படி வருது பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு வியாதி எப்படி வருது பாருங்கள். அடுத்த குடும்பத்தின் மீது, அடுத்த மகன் மீது, அடுத்த பிள்ளையும் இல்லை, அடுத்த ஒருத்தன் வீடு வாங்கினா இடம் கட்டிட்டு போ, நல்லாரு. ஐயோ வீடு வாங்கிட்டோன்னே நீ இருக்கே எனக்கு புருஷனா வச்சிருக்கே, உன்னை வச்சுக்க நான் என்னத்தை குடித்தேன், உன்னை கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆச்சு பாரு. அவன் பாரு வருஷத்துக்கு கல்யாண நாளைக்கு ஒரு தோடு வாங்கி கொடுக்குறான், பிறந்த நாளைக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறான். நீ எனக்கு புருஷனை வச்சுருக்க, உருப்படவா உன்னை கட்டி என்ன சுகத்தை கண்டேன். அப்போல்லாம் புருஷனை என்ன செய்யாத, வையாத. அவன் செத்தா பரலத்துக்கு போக மாட்டான், நீ பரலத்துக்கு போயிடுவ செத்தா. அது ஒரு பொறாமையை குறிக்கிறது. கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், வேதனையை
அவனுக்கு 52 வேதனை இருக்கும், 52 உடம்புக்குள்ள 52 வேதனை இருக்கும், உனக்கு தெரியாது. பக்கத்தில் செயினை போட்டு மினிக்கிட்டு அப்படி என்னையும் பாரு, என் செயினையும் பாரு, என் பட்டு சிலையும் பாரு, என் கிட்டு சிலையும் பாரு அப்படி மினிக்கிட்டு வருவாங்க. அக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் வயிற்ற வலிக்கும், ஐயோ அடிவயிறு வலிக்குது, ஐயோ எலும்பு வலிக்குது, ட்ரீட்மெண்ட் பெட்டில் படுத்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ ஒன்றுமெல்லாம் நீட்டாக இருப்ப, ஆனால் நீ போட்டு படுத்தோன்னா அழகாக நிம்மதியாக தூங்க, காலை எழுந்திரிச்சு வேலை வெட்டியை பார்ப்ப. ஆனால் அவங்க அப்படி பார்க்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து இந்த பொறாமைங்கிறது ஒரு பெரிய பிசாசு பார்த்துக்கொள்ளுங்க. பொறாமை என்பது பெரிய பிசாசு. இப்போ இந்த வீடு வாங்கிட்டான் தெரியுமா, வீட்டு புருஷன் முன்னாடி அடிக்கடி பேசிக்குவாங்க, ஓ 100 பவுன் நகை வச்சுருக்கிறா, அப்படி என்ன அவளுக்கு என்ன குறை, 100 பவுன் புருஷங்காரன் அங்கிட்டு போய் சம்பாரிச்சு வரையான், நம்மளுக்கு வாச்சிருக்கேன் ஒருத்தன் விளங்காதவன் அப்படின்னு பேசாதீங்க. தலைமுதல் கால் வரை கர்த்தர் உங்கள் எல்லா உறுப்புகளையும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறார், சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர் கொடுத்த அந்த சரீரத்தில் கொடுத்த அந்த சுகத்தையும் அந்த பலத்தையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களோ அப்போது உங்களை தேடி வியாதி வருகிறது, நோய் வருகிறது. அது என்ன நோய்? அந்த நோய்க்கு பேர் என்ன நோய் சொல்லுங்க? எலும்புரிக்கு நோய், எலும்பை நுறுக்கிற நோய். எலும்பு இருந்தால் தான் நிற்க முடியும், எலும்பில் நிற்க முடியாது. ஆனால் எலும்புக்கே பாதுகாப்பு இல்லை. எப்பெல்லாம் அடுத்தவனை பற்றி பொறாமப்படுகிறவளோ அப்போ நடக்கும், பார்த்துக்கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இது நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி 100 கோடி பணம் இருந்தாலும் நம்ம செத்த ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, ஒரு குண்டுமணியோடு அறுத்து விட்டுருவான். நான் நிறைய அடக்க ஆராதனை பண்ணியிருக்கேன். அடக்க ஆராதனை பண்ணும்போது சில அம்மாக்கள் காதில் மிட்டி போட்டிருப்பாங்க, மிட்டி அந்த எண்ணத்தையும் போட்டு அது எல்லாத்தையும் அறுப்பாங்க, ஒன்றா எடுத்து எடுப்பாங்க. மிட்டியை பிடிச்சி ஒரு ஆள் இழுக்கிறார், வரமாட்டேங்குது, இழு அப்படின்னு. நான் மக சொல்லுது, அண்ணே எப்படியாச்சும் இழுத்துருக்கணே மிட்டி, பெரிய மிட்டினே அது அப்படின்னு சொல்லுது. அழுதுக்கு நான் வீட்டு என்னை பெத்த அம்மா என்னை விட்டு போயிட்டேயே, நீ இல்லாம எப்படி வாழ போகிறேன் கத்துச்சு. ஆகா, என்ன அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு. ஆனால் அடக்கம் பண்ணும்போது மிட்டியை விட மாட்டேங்குது, போயிட்டு போகுது மிட்டி. ஒரு ஆள் சொல்லுது, ஏம்மா போயிட்டு போது விடுமா, அந்த மிட்டியில் என்ன தான் வந்துடும். வேணாம், அந்த மிட்டி அங்கே எங்கள் அம்மா ஞாபகமா எனக்கு இருக்கட்டும், அங்கே ஒன்று கொடுத்துருங்க. அம்மா ஞாபகமா இருக்கட்டும்மா மிட்டி. இதாயா உலகம், இதான் உலகம். ஒரு மிட்டியை கூட விடாது அடக்கம் பண்ணும்போது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கற்று அழுவாங்க, ஆனால் பாசம் அன்பு தளர்ந்து போயிடும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரு 3 மாதம் இருப்பான், அடுத்த பார்த்து இன்னொரு ஆளை கல்யாணம் முடிச்சிருவான். அன்பு தனிந்தது. ஆனால் அந்த உலகத்தில் தனியாத அன்பு, தனியாத நேசம், தனியாத பாசம் பொறுத்துட்டு இருக்குது. அவர் தான் என் தகப்பன் இயேசுவானவர். அவரை நம்புங்க, அவர் தான் உங்களை கடைசி வரைக்கும் நடத்துகிறவர், கடைசி நடத்துவார். வந்தவன் போனால் எல்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதனால் அன்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பொறாமைக்கு இடம் கொடுக்காதீங்க, கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க, பகைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஏசப்பா வாங்கி கொடுத்த சமானத்தை நீங்கள் திருப்பி நீங்கள் பகை உண்டாக்குறீங்க. எப்போ தெரியுமா? ஏசப்பா சொல்கிறாரு, பகையை சிலுவையில் நான் கொன்று போட்டுட்டேன். நீ பகையில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி உன் குடும்பத்தில் உன் பரம்பரையில் இருந்த பகையை சண்டையை நான் அழிக்கும்படி பகையை கொன்று போட்டுட்டேன். நீ பகை இல்லாமல் வாழ வேண்டும், நீ சமாதானமாய் வாழ வேண்டும். சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இரத்தத்தை சிந்தின தெய்வம் இயேசுவானவர். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:20. ஆனால் அன்பார்ந்தவர்களே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்து சொல்கிறாரு, உன் பிரச்சனை ஓஞ்சிச்சுங்கிறாரு, உன் யுத்தம் ஓஞ்சிச்சுங்கிறாரு, உன் ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுங்கிறாரு. நான் கொடுக்கறதுக்கு நேரம் வந்துருச்சு, நீ கேட்ட கேள்விக்கு நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் கொடுக்க நேரம் வந்துருச்சு. ஆனால் உன்னை ஊய்ந்து பார், உன் மனதை ஊய்ந்து பார், உன் எண்ணத்தை ஊய்ந்து பார், நினைவை ஊய்ந்து பார், சிந்தையை ஊய்ந்து பார். அதனால தான் நம்ம வாழ்க்கை வளரலை. நீ என்ன தான் ஜெபம் பண்ணாலும், என்ன தான் ஸ்தோத்திரம் போட்டாலும் வாழ்க்கை ஏன் வளரலை? இதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும். கசப்பு, பகை, பொறாமை, வன்கண், இதெல்லாம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். வலதுகை எப்படி வைங்க. இயேசுவே. உறுதி பிரமாணம் எடுக்கிறீங்க. எல்லோரும் உறுதி பிரமாணம் எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஏசப்பா நான் உங்கள் யுத்தத்தை ஓய பண்ண பிறகு உன் பிரச்சனை முடிக்க போகிறேன், உன்ட குற்றம் இருந்தால் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிறார். அல்லேலூயா.
சொல்லுங்கள், இயேசுவே என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன். என்னிடத்திலே பொறாமைகளோ, கசப்புகளோ, வன்கண்களோ, குற்றப்படுத்துதலோ, குறை சொல்லுதலோ, பகையோ இருந்தால் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்திகரிக்கிறேன். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். தீய நோக்கம், தீய சிந்தனை பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் என்னிடத்தில் இருக்குமானால், இயேசுவே நீங்கள் ஒரு விஷயம் மன்னித்து என் கேள்விக்கு, என் ஜெபத்துக்கு பதில் தாங்க. தகப்பனே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உம்முடைய கரம் என்னோடு இருந்து என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதித்து எந்த தீங்கும் எனக்கு வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஒரு நல்ல செய்தி என் காதில் கேட்க போகிறேன். என் இருதயம் இப்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே அபிஷேகம், கிருபை, தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறது. இயேசுவே, என் தேவைகளை சந்திங்க. நான் பகையை எடுத்து போடுகிறேன், பொறாமையை எடுத்து போடுகிறேன். நான் சொல்லுகிறபடியே எனக்கு நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா.